பொரியல் பண்ண போகிறேன். வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடாய் சூடாக வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம். அது போட்டுட்டு இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு கழுவி வச்சுருக்கேன். இந்த வாழைத்தண்டுனால எவ்வளோ நன்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாழைத்தண்டுனால பெண்களுக்கு என்ன நன்மை, அப்போது கர்ப்பப்பைக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது. வாழைத்தண்டு நம்ம சாப்பிட்றதுனால என்ன இது இருக்குன்னு யூரினில் வர இன்ஃபெக்ஷன் வரையும் தீக்கும். இதுதான் வாழைத்தண்டுல மகிமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வாழைத்தண்டை பற்றி சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாழைத்தண்டு நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது வாழைத்தண்டு நம்ம எடுத்துக்கணும். சாதாரணமாக அது உடம்புக்கு பல நன்மைகளை தரும். இப்போ இந்த வாழைத்தண்டுக்கு நான் அப்படியே இதை கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். ஏன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். வாழைத்தண்டுலேயே தண்ணி விட்டுரும் பாருங்கள். இது நான் பொரியல் தான் பண்ண போகிறேன், அதாவது துவரன்னு சொல்லுவாங்க. உப்பு சேர்த்துக்கலாம், சேர்த்து அப்படியே மூடி வைக்கிறேன். இது தோரனுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாப்பொடி, தேங்காய் துருவல், அப்புறம் பூண்டு, மஞ்சள், ஜீரகம். இவ்வளோதான். இந்த 5 பொருள் தான். சரியா? இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது தோரனுக்கு ஆனதுனால ஒரு மாதிரி நரன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதை வாழைத்தண்டில் வச்சுக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். ஓரளவு வெந்துச்சு பாருங்கள். அது இதில் தண்ணி இருக்கிறதுனால அது அப்படியே வெந்துடும். வாழைத்தண்டே தண்ணி தானே. இந்த மசாலா வச்சு எடுத்துருவோம். இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஊற்றிடுவோம். ஏன்னா இந்த மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் போகணும். தேங்காய் நம்ம சேர்த்தது அதுக்காக தான். லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் போடுவேன் தோரனுக்கு. பாருங்கள், அரிசி இருக்குல்ல, அதை கொஞ்சம் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தூவி இறக்கணுன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அரிசியை கொஞ்சம் வறுக்கிறேன். இதை பொடி பண்ணி வாழைத்தண்டு பொரியெல்லாம் சேர்க்கணும். அரிசி பொடிச்சிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். இப்படிதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாழைத்தண்டுக்கு. இந்த அரிசி பொடி அப்புறம் தேங்காய் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. செய்து சாப்பிட்டுட்டு ஓகே எப்படி இருக்குன்னு பாருங்கள்.